ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ரெடிட்லேயும் தனியாக ஒரு பேஜ் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதையும் அப்பப்போ நம்ம சேனல்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் நடந்த ஸ்டோரிஸாக தான் இருக்கும். அப்படி தான் ரீசெண்டாக நம்மளுக்கு கேட்மியல்னு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவும் போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இப்போ ஒருத்தவங்க புதுசா வந்து பேய்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றான்னு வச்சுக்கங்களேன். அவங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ற டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஜா போர்டு தான். இந்த போர்டு தான் அதிகமா வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். அத பத்தின வீடியோ நம்ம நெறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் இதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ரைட்டிங் சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ ரைட்டிங்ன்றதுனா, இதுக்கு வந்து நெறைய பிராக்டிஸ்லாம் தேவைப்படும். இந்த பிராக்டிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஆட்டோ ரைட்டிங் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்டோ ரைட்டிங்ன்றதுனா ஒரு பிளாங்க் ஒரு ஷீட் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, அந்த பேப்பர்ல வந்து ஒரு பெண்ண இவங்க வச்சுருவாங்க. அது எந்த பெண்ணா கூட இருக்கலாம். அந்த பெண்ண வச்சுட்டு எழுதுற பொசிஷன்ல அந்த பெண்ண வச்சுட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆன்மாவா இருக்கட்டும், இல்ல வேற எதனா ஒரு விஷயமா இருக்கட்டும், அத வந்து இவங்க கூப்பிடுவாங்க. லைக் சம்மன் பண்ணுவாங்க. சம்மன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து, அதுவா வந்து அது என்ன நினைக்குது, என்ன சொல்லணும்னு நினைக்குதோ, அத வந்து எழுதவும் ஆரம்பிக்கும். இத நெறைய பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போனவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிராக்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மத்த நாட்டிலயும் இருக்கு. ரீசென்ட்டா வந்து நம்போ இந்தியாலயே வந்து நெறைய பேர் வந்து இத ட்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது சயின்டிஃபிக்கா வந்து நெறைய டெர்ம்ஸ்லாம் இருக்கு. அத நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோல பார்ப்போம். பட் இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். இந்த ஸ்டோரிய போஸ்ட் பண்ண நேம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவர் பேர் வந்து கேட்மியல். இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனான ஜானுக்கு தான் நடந்திருக்கு. ஸோ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டாரு. பட் அதையும் தாண்டி டெக்னிக்கலா வந்து அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். நெறைய இந்த கோடிங்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெர்சன் தான் அவரு. அவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கல்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த பேய்ங்க சம்மந்தப்பட்டது, அப்புறம் இந்த சூனியம் வைக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இத பத்திலாம் அவரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அவர் ஆசைப்பட்டுருக்காரு. அப்படி ஆசைப்பட்டு அவர் இன்டர்நெட்ல நெறைய விஷயத்த வந்து ரிசர்ச் பண்ணி தேடியும் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி கண்டுபிடிச்சுட்டு அவருக்கு ஈஸியா ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ரைட்டிங். இந்த ஆட்டோ ரைட்டிங்க வந்து அவர் நெறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்ல யாருமே இல்லாத சமயத்தில இந்த ஆட்டோ ரைட்டிங்க நம்ம வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரையும் பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணிட்டு அந்த ரூம்ல உட்காந்து, அவர் அந்த வழி சொன்ன ப்ரொசீஜர் மாரி அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு, பென் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு, அந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? இருந்து என்கிட்ட எதனா நீங்க சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து என்கிட்ட சொல்லுங்க. இத வந்து நான் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நான் தெரிவிச்சுர்றேன் அப்படின்ற மாரி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நேரமா ட்ரை பண்றாரு. பட் யாருமே வரல. அதுக்கப்புறம் நம்ம பண்ற விஷயத்துல எதனா தப்பு பண்ணியிருக்கோமா? அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணல அப்படின்றது தெரிய வருது. அது எல்லாமே பண்றாரு. கடைசியா வந்துட்டு அந்த ஆட்டோ ரேட்டிங் கான்செப்ட்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இவங்களோட பிளட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு டிராப் எடுத்துட்டு அந்த பேப்பர்ல விடணும். விட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணா தான் அந்த யார்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க போல. ஸோ இத வந்து இவரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபிங்கர்ல ஒரு நீடில வச்சு ஹோல்ஸ் போட்டு பிளட் எடுத்துட்டு அந்த பேப்பர்லயும் ஒரு டிராப் விட்டுறாரு. விட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பென் வச்சு எழுதவும் ட்ரை பண்றாரு. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இருக்கீங்களா? இருந்து என்கிட்ட எதனா பேசணும்னு நெனச்சீங்கன்னா, தைரியமா வந்து பேசலாம். நான் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுத ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா அது கிறுக்கிட்டே இருக்கு. கிறுக்கிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில ஒரு பேரும் எழுத ஆரம்பிக்குது. ஸோ அது பேர் எழுத ஆரம்பிச்சோனே இவருக்கு தெரிஞ்சது இதான் அவங்களோட பேருன்னு சொல்லிட்டு, அந்த பேர எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த பேர சொல்லி, "நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா என் மூலியமா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த வந்த அந்த ஒரு ஒரு பேர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பேருக்கு உண்டான பெர்சன் வந்து இவருக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்காரு. அப்பியர் ஆனது மட்டும் இல்லாம, "எனக்கு நீ தான் வேணும். நீ என் கூடயே வந்துரு. நான் உன்ன கூட்டிட்டு போயிடுறேன். உனக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் அங்க சொல்லியிருக்காரு. இத சொன்னோனே ஜானுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்கு. "அப்படிலாம் வர முடியாது. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா கேளுங்க. அந்த உதவிய நான் செய்றேன்." அப்படின்ற மாரி இவரும் சொல்லியிருக்காரு. ஆனா, அங்க வந்து அந்த உருவம் வந்து கன்டினியூஸா ஜான வந்து, "நீ என் கூடயே வந்துரு, என் கூடயே வந்துரு" அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஜான் வந்து பயங்கரமா கிறுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது இப்படியே விட்டா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு, அங்க சுத்தி ஏத்தி வச்சிருந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையுமே ஊதிட்டு, அந்த பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நெருப்பு வச்சு கொளுத்திடுறாரு. ஸோ கொளுத்துனதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அதுக்கப்புறமா தான் அவன் லைஃபே வந்து டோட்டலாவே மாறியிருக்கு. அப்படியே சொன்ன மாரி தான் ஜானுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த அளவுக்கு கிடையாது. பக்கத்து வீட்ல இருக்கிற லூசின்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் ஜானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளோஸ்.
இவருக்கு எதனா ஒண்ணுனா லூசி கிட்ட தான் சொல்லுவாரு. லூசியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. அப்படி இந்த விஷயத்த வந்து ஜான் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லூசி கிட்ட போய் சொல்றாரு. இந்த மாரி நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் எங்க போனாலும் அத நான் ஃபாலோ பண்ற மாரியே இருக்கு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுலருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லூசி கிட்ட கேட்கறாரு. லூசியும் வந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பிரச்சனையிலருந்து வெளில வரதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கும். ஒரு இன்டர்நெட்ல தான் நான் போய் தேடி பார்த்தேன். அதிலேயே நம்ம போய் தேடுவோம். இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூசியும் சொல்றாங்க. ஸோ ஜானும் லூசியும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கிறாங்க. சொல்யூஷன கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸோ இத வந்து மறுபடியும் அத ஒரு உலகத்துக்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையும் பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் மறுபடியும் உங்க முன்னாடி வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அந்த உருவம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன கடைசியில என்ன ட்ரை பண்ணாலுமே உங்களால என்ன அனுப்ப முடியாது." அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லியிருக்கு. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து ஜான் என்ன சொல்றான்னா, "உனக்கு என்ன தேவையானாலும் கேளு நான் பண்றேன். தயவு செய்து இங்க இருந்து போயிரு. என்ன டார்ச்சர் பண்ணாத." அப்படின்ற மாரி ஜானும் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த உருவம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு நீ தான் வேணும். உன்ன தவிர்த்து வேற எதுவுமே வேணாம். நீ என் கூட வந்துட்டன்னா, நான் உன்ன விட்டு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி அந்த உருவமும் சொல்லியிருக்கு. அப்போ ஜான் என்ன சொல்லியிருக்காருன்னா, "அதெல்லாம் நீ தலைகீழா என்னால முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜான் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனா லூசி என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்னதான் இவ்வளோ விஷயம் நீ ட்ரை பண்ணாலுமே அது உன்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லிரு. இதுக்கு எதனா வேற எதனா சொல்யூஷன் இருக்கும். நீ தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு. உங்க பேரண்ட்ஸ் வந்து சர்ச் கிட்ட சொல்லி, சர்ச்லேருந்து யாருனா ஃபாதர வந்து இந்த வீட்ல வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனையிலருந்து நீ வெளில வரலாம்." அப்படின்ற மாரி ஜான் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப ஜான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில எதுவுமே நம்பாம, "இத நானே வெளில அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஏதோ எவ்வளோ விஷயத்த வந்து ட்ரையும் பண்ணியிருக்காரு. பட் ட்ரை பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இவரு கூடயே தான் ஃபாலோ ஆயிருக்கு. இவரு காலேஜுக்கு போனாலுமே இவரு கூடயே தான் வந்திருக்கு. இவரு குளிக்கும்போதும் அது இவரு கூடயே தான் இருந்திருக்கு. இவரு ஜன்னல் லைக் கண்ணாடி முன்னாடி நின்னு தல வாரணும்னு நெனச்சா கூட அது இவரு கூடயே தான் இருந்திருக்கு. எங்க போனாலும் அது இவரு கூடயே தான் இருந்துட்டுருக்கு. ஆனா இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு இத நெனச்சு நம்ம பயந்தா தான் இது நம்மள விட்டு போகாது. நம்ம பயப்படவே கூடாது. தைரியமா இருந்துட்டோம்னா இது நம்மள விட்டு போயிரும் அப்படின்னு நெனச்சு தான் ஜானோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே இருந்திருக்காரு. ஆனா, அது அவர விட்டு போவும் இல்ல. ஒரு கட்டத்தில இவரு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லாம டைரக்ட்டா சர்ச்சில இருக்க ஃபாதர் கிட்ட இந்த மாரி இவருக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படி அந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது அந்த உருவம் அவ்வளோ நேரம் அவர ஃபாலோ பண்ணி வந்துச்சுல்ல, அந்த உருவம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் வால் கிட்டயே நிக்கிறத வந்து ஜானும் பார்த்துறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம சர்ச்சோட ஃபாதர் கிட்டயும் சொல்றாரு, "அந்த உருவம் அங்க தான் நின்னுட்டு இருக்கு பாருங்க." அப்படின்ற மாரி அந்த ஃபாதர் கிட்டயும் சொல்றாரு. அப்ப அந்த ஃபாதர் வந்து கேட்கறாரு ஜான் கிட்ட, "சார் அந்த உருவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணு. எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் சொல்றேன்." அப்படின்ற மாரி ஜான் கிட்ட கேட்கறாரு. அப்போ ஜான் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாதர் கிட்ட ஒரு பேப்பரும், ஒரு பென்சிலும் வாங்கி அந்த உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சு காட்டுறாரு. ஸோ இத பார்த்தோனே ஃபாதர் வந்துட்டு, "நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. இதுல இருந்து நீ வெளில வரணும்னா நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இம்மீடியட்டா உன் பேரண்ட்ஸ வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதரும் ஜான் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஸோ ஜான் அங்கருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போய் 1 நாள், 2 நாள் ஆகுது. ஜான் திரும்பி வரவே இல்ல. ஸோ அந்த ஃபாதர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜானோட வீட்டுக்கு போயிட்டு, ஜான் என்ன பண்றான், அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போறாரு. போகும்போது தான் அவருக்கு தெரியுது, அவங்க வீட சுத்தி நெறைய போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் போலீஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஃபாதர் அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காரு. கேட்டவுனே, "ஜான வந்து 2 நாளா காணோம். நான் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான். திரும்பி வந்துருவான் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அவன் எங்க போனான், என்ன ஆகுதுன்னே தெரியல. நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜானோட பேரண்ட்ஸ கூப்ட்டு, "இந்த மாரி 2 நாளைக்கு முன்னாடி ஜான் என்கிட்ட வந்தான். வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த சொன்னான். இத பாரு அவன் வரைஞ்சு காட்டுனது. இத அவன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்." அப்படின்னு சொன்னோனயே, அவங்க வீட்ல போயிட்டு நெறைய அந்த சர்ச்லாம் பண்ணி பார்க்குறாங்க ரூம்லாம். அப்படி ரூம்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாரி ஆட்டோ ரைட்டிங் பண்ணி நெறைய பேப்பர்லாம் வந்து அவர் டஸ்ட்பின்ல போட்டது வந்து அவங்களுக்கு தெரியவும் வருது. அதே மாரி வந்து அவரோட ப்ரௌஸ் ஹிஸ்டரியும் போய் பார்த்துருக்காங்க. ப்ரௌஸ் ஹிஸ்டரி போய் பார்த்ததுக்கப்புறம், அதிலயும் நெறைய விஷயங்கள் வந்து இத பத்தி அவர் தேடி பார்த்துருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது. அப்பதான் அங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுன் ப்ரௌசர்ல வந்துட்டு நம்ம யாரோட ஐடி இப்போ லாகின் பண்றோமோ, அந்த லாகின் ஐடியில தான் வந்து அந்த குரோம் ப்ரௌசரும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ, அதில பார்க்கும்போது லூசியோட பேர் இருக்கு. அத பார்த்தோனயே என்ன செய்றாங்கன்னா, லூசியோட வீட்டுக்கு போயிட்டு லூசிய வந்து கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. "என்ன ஆச்சுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. என்ன பிரச்சனை? அவன் ரொம்ப நாளா காணோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லூசி கிட்ட கேட்ட உடனேயே, லூசி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி என்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் தேடலாம்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்படி ட்ரை பண்ணும்போது தான் ஒரு ஷேடோ மாரி ஒரு உருவம் வந்துச்சு. அந்த உருவம் வந்தது. இந்த மாரி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் உன்ன விட்டு போமாட்டேன். நான் உன் கூடயே தான் இருப்பேன். அதுக்கு பதிலு நீ வந்தீன்னா தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ற மாரி ஜான பார்த்து சொல்லுச்சு. ஆனா ஜான் வந்து என்ன சொல்லிட்டான்னா, "இல்ல, இல்ல நான்லாம் வர முடியாது. நான் இங்கேயே தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதெல்லாம் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டான். நான் அப்பதான் சொன்னேன், "இந்த மாரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சர்ச்சுக்கு சொல்லு. சர்ச்சில போய் ஃபாதர் வந்தாருன்னா இந்த மாரி எதனா பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் ஜான் வந்து ஃபாதர் கிட்ட போய் சொல்லியிருப்பான் போல. ஆனா ஜான் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி லூசியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னிலேருந்து வந்து ஜான வந்து தேடிட்டு தான் இருந்துட்டுருக்காங்க. ஜான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து கேட்மியலுக்கு எப்படி தெரியும்ன்றது பார்த்தீங்கன்னா, ஜானுக்கு வந்து டைரி எழுதுற ஹேபிட் இருக்கு. ஸோ ஒரு டெய்லி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் டைரியிலயும் எழுதி வச்சிருக்காரு. கடைசியா அந்த ஃபாதர பார்க்க போறேன்றது வரைக்கும் வந்து டைரியில எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த டைரியில எதுவுமே எழுதல.
ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் சொன்ன மாதிரியே அவரை வந்து அந்த ஜானை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரைட்டிங்ன்றதே ஒரு கான்செப்ட் கிடையாது. அது வந்து நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ஒரு சில விஷயத்த தான் வந்து அந்த ஆட்டோ ரைட்டிங் மூலியமா நீங்க பண்ண முடியுமே தவிர்த்து, இந்த மாரி வந்து ஒரு டெவிலையோ, ஒரு ஸ்பிரிட்டையோ வந்து உங்களால சம்மன் பண்ண முடியாது அப்படின்ற மாரி தான் இன்னொரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போய் 7 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் ஜான வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்க சொல்லுங்க. ஜானுக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்? உண்மையிலேயே வந்து அந்த டெவிலோட உலகத்துக்கு அவர் போயிருப்பாரா? இல்ல வேற எதனா அவருக்கு நடந்திருக்குமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.